அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் பாலு. ஜோதிடத்தில் அந்த 9 மொத்தம் நவகிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா? 9 கிரகத்தில் சந்திரன் ஒரு முக்கியமான கிரகம். அந்த சந்திரனை தான் மனோகாரகன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு கற்பனை அப்படி பூத்து குலுங்குந்து பெரிய கவிஞர் ஆகிறாருன்னா அதுக்கு சந்திரன் கண்டிப்பாக பலம் பெற்றிருக்க வேண்டும். மக்கள் திலகம், அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் பழைய முதல்ல ராஜாராணி படங்களில் நிறைய நடிச்சிருப்பார். அந்த புதுமை பித்தன் ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும். அதாவது அந்த பெண், அதாவது கதாநாயகி பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், அந்த பெண்ணை வர்ணிக்கதாக இருந்தால் 1000 நாக்கு படைத்த ஆதிசேஷன் கூட கம்பங்கிட்ட ஒரு நாக்கு கடன் வாங்கணும்னு சொல்லுவான். அப்பா அது சொல்லும்போதே கம்பரை மறைமுகமாக ஒரு மிகப்பெரிய புகழ்தல்ங்கிறது கூட அதில் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த வசன என்ன மாதிரி ஒரு வர்ணனை பாருங்கள், ஊமை எந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த வசனகர்த்தாவை நம்ம பாராட்டி செலுத்தியே ஆக வேண்டும். அந்த வசனத்தை எழுதிய வசனகர்த்தாவிற்கு சந்திரன் உச்சம், சந்திரன் பலமாக இருந்தனால்தான் அந்த மாதிரி ஒரு கற்பனை விட்டு பெருக்கெடுத்தது. அதே சமயத்தில் அவரால் வர்ணிக்கப்பட்ட அந்த கம்பருக்கு, கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு கூட சந்திரன் ஒரு உச்சம். அதனால்தான் அந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் அந்த அளவுக்கு வர்ணிப்பார். நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ, நம்ம அடிமனதில் நினைக்கிறோமோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும். அதைத்தான் நம்ம பெரிய உள்ளுவதெல்லாம் உயிர உள்ள நினைக்க, ஆடா பாவி நீ நினைக்கிறது தான் நடக்க போகுது, அதெல்லாம் நினைக்கிறதே பெருசாக நினை அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளுவதெல்லாம் உயிர உள்ளல்னு சொன்னாங்க. நம்ம ஐயா அப்துல் கலாம் கூட அதனால தான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இளைஞர்களே கனவு காணுங்கள்னு சொல்லுவார். கனவு காணுன்னா ஏதோ பெண்களோட டூயட் பாடிக்கிட்டு பார்க்கில் சுற்றி ஓட்டுறது அந்த மாதிரி கனவு அல்ல. அதாவது அவரோட இதுலன்னா நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை மனதில் நிறுத்தி அதை அடைய முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள்ங்கிறது தான் சொன்னாங்க. அதாவது அந்த மனத்தினோட பவர், அதாவது சந்திரனோட பவர், அப்பேற்பட்ட ஒரு சக்தி சந்திரனுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. புராணத்தில் ஒரு சின்ன எப்போவுமே அதை பற்றி சொன்னால் தான் நமக்கு புரியும். அதை நான் நினைவுபடுத்துகிற மாதிரி சொல்கிறேன். இலங்கையில் சீதாதேவியை அசோகவனத்தில் சிறை வச்சுருந்தாங்க. ஒரு மரத்தடியில் அந்த சீதாதேவி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பேச்சு துணைக்கும் காவலுக்கும் விபீஷணனோட மகள் திரிசடை என்பவள் தான் அவளோட தோழி, காவலாளி எல்லாம் அவள் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த மரத்தில் ஒரு குளவி கூடு கட்டும். கூடு கட்டி முட்டையிடும். முட்டை இருந்தாலும் முட்டையிலிருந்து புழு ஒன்று வரும். கொஞ்ச நாளில் அந்த புழு குளவியாக மாறி பறக்குது. இதை பார்த்துருக்கிற சீதாதேவிக்கு ஆச்சரியம், எப்படிடா புழு எப்படி குளவியாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது அவட்ட கேட்குறாங்க திரிசடிகிட்ட, என்னம்மா இது ஆச்சரியம், புழு குளவியாக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அந்த திரிசடை அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த புழு தனது தாயாராகிய அந்த குளவியவே நினச்சிக்கிட்டு இருந்தில்லாம அம்மையார் அவர்களே, அதனால தான் அந்த புழு குளவியாக மாறிடுச்சு, நம்ம எதை நினைக்கிறோமோ அதாவே மாறிடுவோம்னு அவன் விளக்கம் சொல்லியிருக்கிறான். உடனே சீதாதேவி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திரிசடைக்கு ஒரு பயம், நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமோன்னு, என்னம்மான்னு கேட்கும்போது சீதாதேவி சொல்கிறாங்க, இப்போ நான் ராமபிரானையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நான் ராமனா மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்திசாலித்தனமான திரிசடி சொல்கிறா, நீங்கள் ராமனம்மானா என்ன கெட்டு போச்சு, உங்களையே நினச்சிக்கிட்டு இருப்பார் இல்லையா ராமர், அவர் சீதாதேவியாக மாறி இருந்தார், எப்படி இருந்தாலும் ஒரு ராமன் ஒரு சீதை தானேன்னு அந்த புத்திசாலித்தனமான அந்த திரிசடியை சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது அழுதுகிட்டே அந்த சீதாதேவி அந்த பதிலை கேட்டு சிரிச்சிருந்தாங்க. அதனோட தியரி என்னென்னா, நீ எதை பற்றி நினைக்கிறாயோ, எதாக மாற வேண்டும் நினைக்கிறாயோ அதாக மாறிவிடுவாய்ங்கிறதா அதனோட சாமர்த்தியம், அதனோட அந்த ஒரு புத்திமதி, ஒரு அறிவுரை, ஒரு தத்துவம், அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட ஜாதிடம் பார்க்கும்போது சில பெற்றோர்கள்ட்ட சொல்லுவேன், உங்கள் குழந்தைக்கு டாக்டர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அதனால் சின்ன வயசுலேருந்தே நீ பெரிய டாக்டராக வருவாங்கிற மாதிரி மனசை டியூன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க டாக்டராக ஆயிடுவாங்கன்னு சொல்லுவேன். அந்த மனதிற்கு அதை ஈகக்கூடிய சந்திரனுக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்துக்கிட்டு இருக்குது. மெடிடேஷனுங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை.
மனசை வந்து தன் வசப்படுறதுக்கு தான் அந்த மெடிடேஷன் என்பது மிகவும் முக்கியமானது. சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து அந்த சக்தியை, மனதினோட சக்தியை ஒருமைப்படுத்தி தான் மிக மிக தியானம் பண்ணி தான் சக்தியை, மிகப்பெரிய சக்திகளை எல்லாம் பெற்றார்கள். இப்போ அந்த சந்திரன்கிறது வந்து உதாரணத்துக்கு வந்து அமாவாசை காலத்தில் சந்திரன் தெரிகிறதில்ல. புரியுதா? நம்ம என்ன சொல்கிறோம், அமாவாசை அன்றைக்கி உபவாசம் இருக்கணும், பட்னியாக இருக்கணும்னு சொல்கிறோம். காரணம் என்ன? நம்ம சந்திரனுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆகர்ஷண சக்தி, பூமியில் உள்ள நீரெல்லாம் உறிஞ்சோம். அமாவாசை அன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாட்டால் கூட சந்திரனோட ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் கடலெல்லாம் பொங்குது. எப்படின்னா அந்த தண்ணிகளை இழுக்குது. நம்ம உடம்புல வந்து 70% நீர்ச்சத்து தான், நீர் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இறப்பையில் வந்து நீரினோட இது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த ஆகர்ஷண சக்தி அந்த கடலையே இழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது நம்ம மனதில் உள்ள ஒரு இதையும் நம்ம மனிதனோட இழுக்கும் ஒரு ஆகர்ஷண சந்திரனோட சக்தி வருது, ஆகர்ஷண சக்தி. அப்போது நம்ம வந்து இறப்பை வந்து அது இழுக்கப்படுகிறது. அதனால் வந்து இறப்பை வந்து தன்னை பவரை இழந்துவிடும். அப்போது நம்ம ஹார்ட் ஐட்டம், நான்வெஜ் அது இதுன்னு நிறைய சாப்பிட்டா என்ன ஆகுன்னா சரியாக செரிமானம் ஆகாது. இந்த சயின்டிஃபிக், இந்த விஞ்ஞான தத்துவத்தை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் தான் அமாவாசை அன்னைக்கு வந்து வயிற்றை வந்து கொஞ்சம் காலியாக வைங்கன்னு நமக்கு விளக்கம் சொன்னாங்க. இதுதான் அந்த சந்திரனோட சக்தி, அப்பேற்பட்ட சக்தி. இந்த விஞ்ஞான தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சந்திரனை வணங்க வேண்டும். சந்திரனை வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் அமாவாசை, ஏகாதசி, அந்த ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அந்த வயிற்றில் வந்து மென்மையான கொஞ்சம் கம்மியான உணவு பதார்த்தங்களை, இலகுவானதையே எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சந்திரனை வந்து தொழுவது மனதை அமைதி ஒருமுகப்படுத்துவதன் மூலம் தன்வசப்படுத்தலாம். நண்பர்களே, இறுதியாக ஒன்று சொல்கிறேன், தன்னை வெல்வான் தரணியை வெல்வான். அதாவது வந்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள், வாழ்க்கையை வெற்றி பெறுங்கள்.